நிகழ்தகவு. கணவரின் நண்பர் தனது மகனை கடத்தி சென்று விட்டதாக மல்டி பில்லியனரின் மனைவி புகார். வேறொரு ஆணுடன் தகாத உறவில் உள்ள தனது மனைவி வேண்டுமென்றே தன் மீது தேவையில்லாத அவதூறுகளை பரப்புவதாக பிரபல ஐடி நிறுவன உரிமையாளர் பரபரப்பு வீடியோ. விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கும் போது கணவனும் மனைவியும் மாறி மாறி வீடியோவில் யுத்தம் செய்வதையே. யார் பக்கம் உண்மை உள்ளது? மகன் யாருக்கு சொந்தம்? சிறுவன் உண்மையிலேயே கடத்தப்பட்டாரா? கணவன் மீது மனைவி சொல்லும் இல்லீகல் புகாரும் மனைவி மீது கணவன் வாரி இறைக்கும் இல்லீகல் சேரும் நிஜம்தானா? சென்னை திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு பொண்ணு தன்னோட மகனை கணவரோட பிஏ கோகுல் அப்படிங்கிறவர் கடத்திட்டு போயிட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீசார் உங்க மகனை ஏன் உங்க கணவரோட பிஏ கடத்தணும், என்ன காரணம்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அண்ணா நகரை சேர்ந்த பிரசன்னா சங்கர நாராயணன் தான் தன்னோட கணவர். நானும் அவரும் திருச்சியில உள்ள NITல படிக்கிறப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 10 வருஷம் ஆகுது. 9 வயசுல எங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருந்த எங்களுக்குள்ள கடந்த 2 வருஷமாவே முட்டல் மோதல் தான், ஒத்து வரவே இல்லை. அதனால தான் டைவர்ஸ் பண்றதுக்கு முடிவெடுத்தோம். தங்களோட விவாகரத்து வழக்கு கூட சென்னை ஹைகோர்ட்ல தான் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் என் ஹஸ்பண்டோட பிஏ அப்படின்னு கோகுல கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வலுக்கட்டாயமாக என் பையனை என்கிட்ட கூட்டிட்டு போயிட்டாரு. அவர் உண்மையாவே என் பையனை கொண்டுட்டு போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டாரா இல்லை எங்க வச்சிருக்காரு, என் பையனோட நிலைமை இப்போ என்ன அப்படின்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். ரிப்ளிங் நிறுவனத்தோட தலைவர் பிரசன்னா சங்கர் பெங்களூருவிலையும் ஒரு ஐடி நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு. அந்த நிறுவனத்தோட மதிப்பு 1.16 லட்சம் கோடி ரூபாய். மல்டி பில்லியரான பிரசன்னாவை விட்டு பிரியறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கிற திவ்யா, அமெரிக்காவில் சட்டத்துக்கு புறம்பா என்னோட கணவர் டாக்ஸ் கிரைம் செஞ்சு கோடி கணக்கில் சொத்து சேர்த்திருக்கிறதாவும், அதை இந்தியாவில் என் மாமனார் என் கணவரோட தம்பி பெயர்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதாவும், அதை நான் கண்டுபிடிச்சதால தான் எங்களுக்குள்ள பிரச்சனையே ஆரம்பிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டாக்ஸ் கிரைம் பண்ணியிருக்காரு யூஎஸ்ல டாக்ஸ் கட்டாம இவேட் பண்ணி அதை எடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்து, அவங்க அப்பா அதை இந்தியாவில் டாக்ஸ் கட்டாம இந்தியாவில இருந்து அவங்களோட தம்பி வித்யாசாகர்ன்றவருக்கு தாய்லாந்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ அது எல்லாத்தையும் எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதோட பாலியல் ரீதியா பல பெண்களோட வாழ்க்கையில என்னோட கணவர் விளையாடி இருக்கிறதா சொன்ன திவ்யா, பாத்ரூம்ல ஸ்பை கேமரா வச்சு பல பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டினதாகவும், அதனால என் கணவர் சிங்கப்பூர் போலீசாரால கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருக்கிறதாவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. பொண்ணுங்களெல்லாம் ஒரு பொருளா பாக்குறது, ஒரு செக்ஸ் பிரெடேட்டருங்க. அவர் வீட்டில் பாத்ரூம்ல பெட்ரூம்லலாம் ஹிடன் பின்ஹோல் கேமரா வச்சு பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு வீடியோ எடுக்கிறது, இது எல்லாத்தையும் பத்தி சிங்கப்பூர் போலீஸ் கண்டுபிடிச்சி அவரை அரெஸ்ட் பண்ணி சிங்கப்பூர்ல அவர் கண்டிஷனல் பெயில்ல தான் அங்க வெளியில வந்தாரு. ஆனா டைவர்ஸ் செஞ்சுக்கலாம்னு பரஸ்பரம் பேசி முடிவான பிறகு மாசம் 9 கோடியே 4.3 லட்சம் செலுத்துவதா அக்ரிமெண்ட் செஞ்சிருக்கோம். ஆனா அந்த பணம் போதாதுன்னு திவ்யா பிரச்சனை பண்ணதா சொல்றாரு பிரசன்னா சங்கர். இதுக்கிடையில அமெரிக்க முறைப்படி என்னோட மகன் என்கிட்ட 4 நாள் இருக்கிறதாவும் என்னோட கணவர் கிட்ட 3 நாள் இருக்கிறதாவும் அக்ரிமெண்ட் போட்டோம். அப்படிதான் கொஞ்ச நாள் மகன் எங்களோட மாறி மாறி இருக்கான்னு சொன்ன திவ்யா, ஒரு சொத்து பிரச்சனைக்காக கடந்த பிப்ரவரி மாசம் நாங்க சென்னை வந்தோம். அப்போ அக்ரிமெண்ட் படி என் மகனை பிரசன்னாவோட பிஏ கோகுல் அழைச்சிட்டு போக வந்தாரு. ஆனா 3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் என் மகனை என்கிட்ட கொண்டு வந்து விடாம கடத்திக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க திவ்யா. என் மகனை என்கிட்ட ஒப்படைக்கணும்னு புகாரும் கொடுத்திருக்காங்க. திவ்யா ஒரு பக்கம் இப்படி வீடியோவுல பல புகார்கள் அடுக்கி இருக்கிற மாதிரியே கணவர் பிரசன்னா சங்கரும் தன் தரப்புல ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளதோட டெலிகிராம் ஆப்ல ஆபாச சாட் ஒன்னையும் வெளியிட்டிருக்காரு. நானும் என் ஒய்ஃபும் ரீசெண்டாக டிவர்ஸ் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம்.
அதில் வந்து என் பையனை 50-50 கஸ்டடி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம எம்ஓயூவில் சைன் பண்ணியிருக்கோம். அனூப் குட்டி சங்கரன் அப்படிங்கிறவர் கூட என் மனைவி தகாத உறவுல இருக்கிறதா சொல்லியிருக்கிற பிரசன்னா டெலிகிராம்ல திவ்யாவும் அனூபும் ஆபாசமா பேசியிருக்கிற மாதிரி உள்ள சேட்டையும் வெளியிட்டிருக்காரு. 6 மாசத்துக்கு முன்னால அனூபோட மனைவி தான் அந்த ஆபாச சேட்டையே முதல்ல பார்த்து அவங்க தான் எனக்கே அனுப்புனாங்க. அதுக்கு பிறகுதான் நானே என் மனைவிய கையும் களவுமா பிடிச்சேன்னு சொல்லியிருக்கிற பிரசன்னா அனூபும் திவ்யாவும் ஹோட்டல்ல தனிமையில இருந்ததுக்கான ஆதாரமும் தன்கிட்ட இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. மொத்தத்துல என் மனைவியோட தகாத உறவை கண்டுபிடிச்ச பிறகுதான் டைவர்ஸ் பண்ணவே முடிவு எடுத்தேன்னு சொல்லியிருக்காரு பிரசன்னா. திவ்யாவோட களவாணித்தனத்தை கண்டுபிடிச்சதும் நான் பாலியல் ரீதியா அவங்கள துன்புறுத்துறதாவும் பல பெண்களை வீடியோ எடுத்ததாவும் அவதூறு பரப்புறதா சொல்லியிருக்கிற பிரசன்னா என் பையனை யாரும் கடத்தல, அவன் என்னோட சந்தோஷமா இருக்கிறதாவும் வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதே நேரம் என்னோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்ட திருமங்கலம் காவல் உதவி ஆணையரும் உதவி ஆய்வாளரும் எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பயன்படுத்தி தனது வழக்கறிஞர் மூலம் தன்கிட்ட 25 லட்சம் லஞ்சம் கேட்டதாவும் புகார் சொல்லியிருக்காரு பிரசன்னா. திவ்யா கொடுத்த புகாரை வச்சு தன்னை அரெஸ்ட் பண்ண போலீசார் துடிக்கிறதால நான் என் மகனோட தமிழ்நாட்டை விட்டே போயிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி கணவனும் மனைவியும் மாறி மாறி வீடியோ, இல்லீகல் புகார், கடத்தல் புகார், லஞ்ச புகார்னு 1008 புகார்களை அடுக்கி இருக்காங்க. இதுக்கு மத்தியில திவ்யா கொடுத்த புகார் திருமங்கலம் காவல் நிலையத்தில இருந்து குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையருக்கு மாற்றப்பட்டிருக்குது. அதே மாதிரி திருமங்கலம் காவல் உதவி ஆணையர் மீதான ஊழல் குறித்து அண்ணா நகர் துணை ஆணையாளர் விசாரிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்குது.